ஏழாம் வகுப்பு முதல் பருவம் இயற்கணிதம். இயற்கணித கோவைகளின் மதிப்பு காணுதல். பயிற்சி 3.1 x = 2 மற்றும் y = 3 எனில் பின்வரும் கோவைகளின் மதிப்பு காண்க. 2x - 3y, x + y, 4y - x, x + 1 - y. குழந்தைகளே, இந்த கணக்கில் xக்கான மதிப்பும் yற்கான மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளன. xக்கு 2, yக்கு 3 எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த இயற்கணித கோவைகளினுடைய மதிப்புகளை நாம் காண வேண்டும். xற்கு பதிலாகவும் yற்கு பதிலாகவும் மதிப்புகளை அந்த கோவைகளில் பிரதியிட்டு இயற்கணித முறையில் அந்த கோவைகளினுடைய மதிப்புகளை எவ்வாறு காண்பது என்பதை பார்ப்போம். x2 மற்றும் yனுடைய மதிப்பு 3. இவ்விரு மதிப்புகளையும் ஒவ்வொரு கணக்குகளாக நாம் பிரதியிட்டு கண்டுபிடிப்போம். முதல் கணக்கு 2x - 3y. குழந்தைகளே, நீங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். 2x என்பதன் பொருள் என்ன? 2 மடங்கு x அல்லது 2 பெருக்கல் x. 2 மற்றும் xன் பெருக்கற்பலன். ஆகவே 2க்கும் xக்கும் நடுவே பெருக்கல் இருப்பதாக புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இப்பொழுது நாம் இந்த கணக்கிலே தீர்வை காண்போம். 2x - 3y என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது x இருக்க வேண்டிய இடத்தில் நாம் 2 எனவும் y இருக்க வேண்டிய இடத்தில் 3 எனவும் நாம் பிரதியிட்டுக் கொள்வோம். அதாவது 2 பெருக்கல் 2 மைனஸ் 3 பெருக்கல் 3. yற்கு பதிலாக 3, xக்கு பதிலாக 2. இப்பொழுது 2ஐயும் பெருக்கினோமானால் 4 கிடைக்கும். 3ஐயும் பெருக்கினோமானால் 9 கிடைக்கும். இப்பொழுது 4 - 3. குழந்தைகளே, இது கழித்தல் கணக்கு. ஏற்கனவே நாம் எண்ணியல் பகுதியில் முழுக்களில் கழித்தலின் பொழுது ஒரு தகவலை நாம் அறிந்திருப்போம். அதாவது முழுக்களில் கழித்தல் என்பது கழிக்க வேண்டிய இரண்டாவது எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறுடன் முதல் எண்ணை கூட்டிக் கொள்வதற்கு சமம் என்பதை நாம் படித்திருப்போம். அதையத்தான் நான் இங்கே செய்திருக்கிறேன். 4 கழித்தல் 9 என்பதனை 4 கூட்டல் -9 என்று மாற்றி எழுதிக் கொள்ளலாம். ஏனென்றால் இரண்டாவது எண்ணினுடைய கூட்டல் நேர்மாறை எழுதும் பொழுது அது கூட்டல் கணக்காக மாறிவிடுகிறது. ஆகவே 4உடன் -9ஐ கூட்டினோமானால் பெரிய எண்ணான 9லிருந்து 4ஐ கழித்து பெரிய எண்ணினுடைய குறியினை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே விடை நமக்கு -5 என்று கிடைத்துள்ளது. அடுத்த கணக்கினை பார்ப்போமா? எக்ஸினுடைய மதிப்பு 2, ஒய்யினுடைய மதிப்பு 3 என்பது ஏற்கனவே நமக்கு தெரியும். இரண்டாவது கணக்கு x + y. இது மிக எளிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனெனில் வெறும் xற்கு பதிலாக 2 எனவும் yற்கு பதிலாக 3 எனவும் பிரதியிட்டால் போதுமானது. ஆகவே 2 கூட்டல் 3, 2ஐயும் 3ஐயும் கூட்டினோமானால் 5 என்று எளிமையாக விடை கிடைத்துவிட்டது. அடுத்த கணக்குக்கு செல்வோம். 4y - x. இதில் xம் yயும் இடம் மாறியுள்ளது. அதனால் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. x எங்கு இருக்கிறதோ அங்கு 2 எனவும் y இருக்கும் இடத்தில் 3 எனவும் பிரதியிட்டுக் கொள்ளலாம். 4y - x, xற்கு பதிலாக 2 எனவும் y இருக்க வேண்டிய இடத்தில் 3 எனவும் பிரதியிட்டுக் கொள்வோம். ஆகவே 4 பெருக்கல் 3 கழித்தல் 2. 4ஐயும் 3ஐயும் பெருக்கினோமானால் 12 - 2 என்று கிடைக்கிறது. 12லிருந்து 2ஐ கழித்தோமானால் 10. மிக எளிமையாக இந்த கணக்கையும் நாம் கண்டறிந்து விட்டோம். அடுத்த கணக்கிற்கு செல்வோம். x கூட்டல் 1 - y. தீர்வு x கூட்டல் 1 - y. x இருக்க வேண்டிய இடத்தில் 2 எனவும் y இருக்க வேண்டிய இடத்தில் 3 எனவும் பிரதியிட்டுக் கொள்வோம். பாருங்கள், xற்கு பதிலாக 2, yற்கு பதிலாக 3. ஆகவே நமக்கு கிடைத்துள்ளது 2 கூட்டல் 1 -3. முதலில் நாம் கூட்டல் செய்து கொள்வோம். 2உடன் 1ஐ கூட்டினோமானால் 3 கிடைக்கும். ஆகவே 3 கழித்தல் 3 என்று கிடைத்திருக்கிறது. 3லிருந்து 3ஐ கழித்தோமானால் விடை 0. குழந்தைகளே, மிக எளிமையாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இவ்வாறாக
ஒரு இயற்கணித கோவை கொடுத்து அந்த கோவையினுடைய எக்ஸ் மற்றும் ஒய் மாறிகளினுடைய மதிப்புகளை கொடுத்து அந்த கோவையினுடைய விடையை கேட்டால் நீங்கள் இவ்வாறாக பிரதியிட்டு மிக எளிமையாக செய்து கொள்ளலாம். நன்றி.